மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சிருக்கு பெங்களூருக்கு நாளை முதலமைச்சரா பட்டாலும் சரி. ஏன்னா நீங்க முதலமைச்சரா இருந்து இந்த நாட்டில் ஒண்ணும் போட முடியல. நீங்க யாரு முதலமைச்சரா என்ன போட முடியும்? திமுகவும் பார்த்துட்டாங்க, அதிமுகவும் பார்த்துட்டாங்க. ஆனா தேமுதிக எதிர்கட்சியாக கேப்டன் வாழ்க்கைய இன்னைக்கு அவரு தொகுதிக்கு நீங்க நிதி கொடுக்கறதா கூட அவர் வளர்ச்சி சம்பாதிச்ச படத்துல ஜெயிச்ச எம்எல்ஏ அத்தனை தொகுதிக்கு இன்னைக்கு மக்கள் பணிகளை செய்யறதுக்கு இன்னைக்கு கேப்டன் தயாராக. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் 5 வருஷத்துக்கு என்ன யாரு கூடயும் எதிர்காலத்துல கூட்டணி வைக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா தன்னம்பிக்கை இருக்கு. கேப்டன் அடிக்கடி சொல்லுவார், தன்னம்பிக்கை வேணும், போராட்ட குணம் வேணும், உண்மை வேணும், உழைப்பு வேணும் சொல்லுவாரு. அந்த உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் வலிமையும் ஒவ்வொரு தேமுதிக தொண்டனுடைய ரத்தத்தில் உள்ளது. நாங்க அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த கட்சி எங்க தலைவருடைய தலைமையை ஏற்று எங்க காவலர்களுக்கு வருவோ அந்த கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். அதில் கேப்டன் ஆணையிட்டால் பிச்சை, அதுதான் உண்மை. பதவி 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 புரட்சி கலைஞர், ஏழை ஒப்பற்ற தலைவர், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கின்ற மக்களுக்காக தன்னுடைய பிறந்த நாளையே வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்த வரலாற்று தலைவர் என்று ரசிகர் மன்றம் வைத்து தமிழ் இளைஞரை வளர்த்த வரலாற்று கூட்டத்துடைய வீர தலைவர், அகல் விளக்காய் திரையுலகிலே தோன்றி இன்று பல பேருக்கு ஒளிவிளக்காய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிறதற்கு வணங்கி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கடந்த மே மாதம் ஆட்சி பொறுப்பினை ஏற்று 6 மாத காலத்தில் அநியாயமாக பால் விலையையும் அரசின் கவனத்தை ஈர்க்க கோரி மாநிலம் தழுவிய போராட்டமாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாவட்ட தலைவர் ஓவியர் ரமேஷ் பிரபாகரன் அவர்களோடு ஒத்துழைத்து இன்றைக்கு இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர கழகத்துடைய செயலாளர் நிர்வாகிகளின் தொழிலத்திலே பதவி ஏற்பதற்கு முன்பாக, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த நாட்டில் பெண்ணினத்தின் பிரதிநிதியாக இந்த புள்ளி வெளியிட்டு இந்த மக்களையே ஏமாற்றிட்டு நீங்கள் வைக்கப்பட்ட தொகை விலையில்லா அரிசி, அந்த விலையில்லா அரிசிக்கு நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்ற தொகை, வீணடித்த அந்த தொகை, இதெல்லாம் சேர்த்து அந்த முதலமைச்சர் சொன்ன மாதிரி 43,000 கோடி இந்த அந்த பணத்தை எடுத்துக் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நஷ்டத்தில் இயங்குது. நினைச்சு பார்த்து நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த மாவட்டத்திலே ஒரு அமைச்சர்கள், அந்த அமைச்சர் இன்னைக்கு அமைச்சரா இல்லாம எம்எல்ஏ இல்லாம வெறும் நகர கழக செயலாளர் மட்டும் இருந்திருந்தா என்ன போல இருக்கக்கூடிய தமிழகத்தை எத்தனை ஏழை தலைவர்கள் வைத்திருக்கிற இந்த திட்டங்கள் நான் துணை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அன்னைக்கு பாலுல 17.25 ரூபாய், அதுல இருந்து 24 ரூபாய், 6,000 ரூபாய் அந்த பால் விலையை ஏற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அத்தியாவசிய பொருட்கள் விலையால அன்றாடம் பச்சிலம் குழந்தைகளுக்கு பால், வயது முதிர்ந்தவருக்கு பால், உடல் சரியான நோய்களுக்கு டாக்டரே பரிசோதனை பண்ணுவாரு, பரிந்துரை செய்வாரு. ஒரு பொண்ணு கண்ணீர் சிந்தனா மற்ற ஜீவராசி கூட, அந்த மிருக வகையை சேர்ந்த பறவைகளை சேர்ந்த ராசி கூட கண்ணீர் வடிக்குமா? அதாவது மாமலத்தை நிச்சயமாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றது. அதற்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம், அடித்தட்டு மக்களுக்காக என்றென்றைக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கின்றார் என்றால் அது வாழ்கின்றவர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த பாலினை உயர்வாக அந்த பால் பொருட்களான தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால்கோவா, இன்னும் பாலை கொண்டு செய்யக்கூடிய அத்தனை பொருள்களோட விலையும் பட்டுக்கடங்கான உயரத்தில் எகிரி
ஏறி நிக்கிற இன்னைக்கு பாதாளத்துறை நிவாரண போதுன்னு சொல்றீங்களே அம்மா புண்ணியவதி. அதாவது 1991 இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரு ஆட்சி பொறுப்புல இருந்தீங்க? நீங்க ஒரு 5 வருஷம், அவங்க ஒரு 5 வருஷம், நீங்க ஒரு 5 வருஷம், அவங்க ஒரு 5 வருஷம், இது வரைக்கும் இருந்திருக்கீங்களா? பால்வளத்துறையில் இருக்கக்கூடிய நகர வழக்கை எல்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த பால்வளத்துல பணி செய்ய முதலாளி வசதியா இருக்க முடியும். அந்த அவனுக்கு கான்ட்ராக்ட் இல்லைன்னா அவனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக மக்கள் இடம் பிடித்த ஒரே ஒப்பந்த தலைவர் கேப்டன் கருப்பு. நியாயம் என்பதை நீங்க எண்ணிப்பார்கள். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இந்த மாதிரி விலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை வழக்கு ஓரளவுக்கு இருக்கு. ஆனா ஏமாற்றிட்டு மக்களை வஞ்சித்து விட்டு ஏற்றுக் கொள்ளுங்கள், கட்டிடங்களை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நான் அனுப்பி சொல்லுகிறேன். நீங்க இனி தமிழக மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. பொதுமக்களே, வாகன ஓட்டுநர்களே, உங்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்தருவோம், நல்ல முறையில் செயல்படுத்துவோம் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் செய்த செயல் என்ன? மக்களின் தலையில் வரி சுமையை ஏற்றுவதும், விலைவாசி உயர்வை திருவாரூரிலிருந்து கடப்பாக்கத்துக்கு வர 33 அதை இழுத்து மூட வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் தான் இந்த விலையேற்றம் என்கிறார்கள். சுவை கோட்டுக்கு கீழ் இருக்கும் மக்கள் எங்கிருந்து 1 லிட்டர் கொழுப்பு சக்தி இல்லாத பால் 26 ரூபாய் நிர்வாகிகள் அவர்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தில் வைத்தோம். ஆனால் எங்கு பார்த்தாலும் கொள்ளை, ஊழல், 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 ஊழல் என்ற ஒரே காரணத்தினால் இன்றைக்கு தீகார் ஜெயிலில் தன்னுடைய பெத்த பெண்ணையே இன்றைக்கு ஜாமீனாகவும் நடுத்தர மக்களுக்காகவும் உண்மையாக பாடுபடுவார் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் புரட்சி கலைஞர் ஏறி இருக்கிறது என்று. ஆனால் தமிழகத்திலே 100 நாள் ஆட்சி என்று சொல்லி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்திடம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களும் நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கலைஞர் அவர்களிடம் கூட்டணி சென்றவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருந்தாலும் சரி, அந்த 5 ஒரு அதிமுக கூட்டணிக்கான கடைசி வரைக்கும் அதிமுக தான் பாடுபடுவான். ஒரு திமுக கூட்டணிக்கான கடைசி வரைக்கும் அந்த திமுக தலைவருக்கு தான் துணி போடுவான். ஆனால் எங்கள் புரட்சி கலைஞர் அந்த 100வது நாள் ஆட்சி எப்படி என்று அனைத்து பத்திரிகைக்காரர்கள் கொண்டாடுகிறார்களாம். நான் சொன்ன எங்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அல்ல, வைகோ அல்ல, அந்த கிருஷ்ணசாமி அல்ல, அப்பேற்பட்ட தலைவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆரம்ப சொல்லுகிறார்கள், தமிழகத்திலே புதிதாக நீ ஒன்றும் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டாம், இருக்கின்ற வேலை வாய்ப்பை நன்றாக என்று எங்கள் தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்குதான் என் தலைவர் என்ன அப்படின்னா, என் தலைவர் என்ன சூத்திய சோதனை பார்த்தியா? அதுவரை எதிர்கட்சினா அதெல்லாம் அது வேற விஷயம், அது கலைஞ்சிருந்தாரு, அது வேற. ஆனா கேப்டன் புரட்சி கலைஞர்கிட்ட சூத்திய சார் இதோ வந்து விட்டார். 20 எம்எல்ஏ அணி வகுத்து 20 எம்எல்ஏ வந்து விட்டார். எங்கே போயிருக்காரு தோட்டத்துல. நான் சொல்லிக் கொள்கிறேன், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தோழர்களுக்காக இருந்தாலும் சரி, அது மாவட்ட கழகத்திற்கும் சரி, மாநில கழகத்திற்கும் சரி, ஜெயலலிதாவுக்கும் சரி, சாதாரண ஒரு தொண்டன் தேமுதிக பிச்சை எடுத்து அந்த மேடையில சொல்றோம், கண்டிப்பா சொல்றோம், கண்டிப்பா எங்க ஒரே ஒரு முறை ஜெயில தள்ளுங்க. நாங்க கேட்கறோம், வந்து உங்களெல்லாம் கெஞ்சி கேட்கணும். சும்மா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க சொல்றாங்க, ஜெயில பார்த்தது இல்ல, ஜெயில பார்த்துட்டா உள்ளே போக வேண்டும். புரட்சி தலைவர் எங்கே உள்ளே சென்றார்? முதலமைச்சராக தலைவர் ஆகிவிட்டீர்கள், ஆனால் இன்னும் உள்ளே செல்லவில்லை. என் தலைவர் ஜெயிலை தேடி வரலாம். எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஜெயலலிதாவை தலைவராக பேச வேண்டும் என்றல்ல, இன்னும் தலைவர்கள் உள்ளவைகள் சொல்றோம். உங்களுடைய வாரிசு வேறு யாரும் இல்லை. புரட்சி தலைவரின் வாரிசாக இன்றைக்கு ஜெயலலிதா இருந்தால் உண்மையை இந்த வேலையை சொல்லிடும். ஜெயலலிதாவின் வாரிசு இருக்கிறார்கள். இன்றைக்கு
வாடகை 10 ரூபாய் ஒரு பஸ் கட்டணம் என்று சொன்னால் 25 ரூபாய் என்று யாராவது எந்த ஒரு நாட்டு முதல் கவுன்சிலர் முதற்கொண்டு 10 மாநகராட்சி மேயரும் வெற்றி பெற்றிருக்கிறான். அவன் லஞ்சம் சம்பாதிக்கணும், அவன் ஊழல் பண்ணணும், என்ன பல கோடி செலவு பண்ணி மேயர் ஆகிக்கிறான். அவன் கொலைக்க வேணாவா? அந்த லஞ்ச ஊழல் வாங்கறதுக்காக என்று இல்ல. ஏன்னா 5 முறை முதலமைச்சர் கருணாநிதிக்கு தெரியாதா? நீங்கள் என்ன புதியதாக விலையேற்ற ஏற்ற முடியும்? அரசாங்கம் மூலமாக நாங்கள் தருவோம் என்று சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கருணாநிதி அதை மாற்றி நாங்கள் கொடுக்கும் அந்த சின்ன ஒரு அந்த இலவச 125 ரூபாய் கட்டணமாக அங்கிருந்து திரும்பி இங்க வரதுக்கு 125 அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம். இப்பொழுது சொல்லிக் கொள்கிறோம், எம்பி அது நாங்க தான். நீ பிஜேபிக்கு போனாலும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நான் பேசுவேன் விஜயகாந்த். ஏன்னா நாங்க அவர் சினிமா நடிப்பதை பார்த்து ரசிக்கிறாங்கள. தமிழக மக்களுக்கு, தமிழக தாய்மார்களுக்கு தெரியும். அதிமுக காரணம் திமுக நாங்க சொல்றோம். அவர் சினிமா நடிகர்களுக்கு சிவாஜி கணேசன் நினைக்காத என் தலைவர், அதிரடி எம்ஜிஆர் என் தலைவர். அவர் காலையில உதைப்பதை பார்த்து ரசிக்கிறானோ. இந்த போலீஸ் இதெல்லாம் பார்த்து மயங்காது. ஏன்னா போலீஸர் கூட வர மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் தெரியும். இன்னும் சொல்லுவாங்க உறுதிமொழியை எடுப்பான். இன்றைக்கு அந்த எஸ்பி வெளியே வராருன்னா, இன்றைக்கு திங்கட்கிழமை ஒரு ரவுண்ட்ஸ் நடக்குதுன்னா உருச்சி கொண்டு எப்படி அப்படி நீ வர வச்சிடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, நாங்கள் கண்டிப்பாக அதிமுக துணை போக மாட்டோம். கீழே தேடி எடுத்து வருவேன். இப்ப கூட பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்ன சென்னையில கிருஷ்ணாயில் வாங்கறதுக்காக கியூல ஒரு மூதாட்டி சொல்லுங்க. இன்னைக்கு அம்மா எதோ எங்களுக்கு பெருமைப்படுத்துவாங்க நினைக்கிறோம். கரண்ட் பில் ஏற்றுறதுக்கும், உள்ள சர்வீஸ் கண்பற்றதுக்கும் கட்டணம் அந்த பாருங்க பஸ் போது. ஒரே ஒரு வாய்ப்பாக எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த முறையிலே நீங்கள் கண்டிப்பாக குறைத்து எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களை அந்த ஒரு அவருடைய அந்த அறிவுரையை, அவருடைய வார்த்தையை நீங்கள் ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே ஒரு நிலை நிற்கிற இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு இப்படி கையை கட்டிக்கொண்டு கேட்கிறோம். கையை அவுத்தி விட்டு மீண்டும் போராட எங்களை தூண்டிவிட. அடுத்தபடியாக மாவட்ட சட்டமன்ற செயலாளர் அப்பாசி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, கலைஞன் என்று நல்லடா, ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாயக மந்திரத்தை நமக்கெல்லாம் உரிய கேப்டன் புரட்சி கலைஞருடைய ஆணைக்கு இணங்க இன்று காஞ்சிபுரம் மாவட்ட சார்பாக பால் உயர்வை கண்டித்தும் பஸ் கட்டணம் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்களையும், காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர்களையும், காஞ்சி நகர செயலாளர்களுக்கும் மற்றும் திரளாக வந்திருக்க மாவட்ட நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய நிர்வாகிகளுக்கும், மகளிர் நிர்வாகிக்கும், ஊராட்சி மன்ற நிர்வாகிகளுக்கும், பேரூராட்சி நிர்வாகிகளுக்கும், அனைத்து அணியைச் சேர்ந்த நிர்வாகி அனைவருக்கும் காஞ்சி கேப்டன் மன்ற சார்பாக நன்றாக அறியும். காரணம், கேப்டன் அவர்கள் கேடுகட்ட இந்த கேவலமான ஒரு அம்மையார். அதை நாம் கூறக்கூடாது, ஜெயலலிதா என்றுதான் கூற வேண்டும். கழகத்துடைய நண்பர்கள் அம்மா அம்மா போட்டுக்கொண்டு இங்க அம்மா அம்மா நம்மளால நம்மளை நமக்கு தேவை வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு சலுகை செய்யக்கூடிய அரசாங்கமாகத்தான் கேப்டனுடைய வாக்குகளை பெற்று நீங்கள் அமைய வேண்டும் என்று கூறி அரசு அதை ஏற்று நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரும் என்று கேட்டுக்கொண்டு காஞ்சி மாவட்ட சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும், என்னை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வளம் வந்து கொண்டிருக்கும் அந்தந்த மாவட்ட பகுதியிலே மாவட்ட செயலாளருமான, செங்கை சட்டமன்ற உறுப்பினருமான அணைய டி முருகேசன் அவர்கள் தலைமையிலும்